இலக்கை நோக்கி டுவர்ட் த கோல் இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். Praise the Lord. இயேசுவின் இனிய நாமத்தில் இந்த புதிய நாளிலே உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். யோவான் எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். எந்த மனுஷனும் முன்பு நல்ல திராட்சரசத்தை கொடுத்து ஜனங்கள் திருப்தி அடைந்த பின்பு ருசி குறைந்ததை கொடுப்பான். நீரோ நல்ல ரசத்தை இதுவரைக்கும் வைத்திருந்தீரே என்றான். முன்பு பின்பு. கானாவூர்ல நடந்த திருமண வீட்டில் திராட்சரசம் குறைவுபட்டது. இயேசு தம்முடைய முதலாவது அற்புதத்தை அங்கே செய்தார். தண்ணீரை திராட்சை ரசமாய் மாற்றி தம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தினார் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். முன்பு திட்டமிட்டு செயல்படுத்தப்பட்ட திருமணம். எத்தனை பேர் வருவாங்க, அவங்களுக்கு என்ன ஆகாரங்கள் ஆயத்தம் செய்யப்பட வேண்டும், எல்லாம் மிக நேர்த்தியாக பிளான் பண்ணி தான் செஞ்சாங்க. பாருங்க, அனுபவம் இருக்காங்க, அங்க செய்வதற்கான ஆட்கள் இருக்கிறாங்க, எல்லாம் நேர்த்தியா போயிட்டு இருந்தது. ஆனா அதனுடைய பின்பகுதியில எதிர்பாராத விதமாக திராட்சை ரசம் குறைவுபட்டு விட்டது. அங்கதான் கர்த்தர் அற்புதம் செய்கிறார். அங்கதான் தம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறார். அங்கதான் பாருங்க ஆண்டவர் திருப்தியை தருகிறார். அங்கதான் இதற்கு முன்பு இருந்ததை காட்டிலும் ருசி கூடின ரசத்தை கொடுக்கிறார். இதுதான் ஆண்டவருடைய செயல். இந்த வருஷத்தின் நீங்க முதல் மாதத்தின் முன்பகுதியை கடந்து இப்ப பின்பகுதிக்கு வந்திருக்கீங்க. வாழ்க்கையில சிலர் முன்பகுதியை கடந்து இப்ப பின்பகுதிக்கு நீங்க வந்திருக்கலாம். வேலை செய்யற அந்த ஆண்டுகளிலே முன்பகுதியை கடந்து இப்ப நீங்க பின்பகுதிக்கு வந்திருக்கலாம். இப்படி எந்த இடத்துல இருந்தாலும் முன்பகுதி எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, பின்பகுதியில பாதிப்பு வந்துருமோ, குறைச்சல் வந்துருமோ, நான் எதிர்பார்க்காதது நடந்துருமோ, இதற்காக நான் என்ன செய்வேன் என்ற ஒரு பதட்டமான சூழ்நிலை ஏற்பட்டு விடுமோ, அப்படிலாம் பயப்படாதீங்க. அந்த பிந்தின பகுதியில் அற்புதங்களை செய்கிற இயேசு இருக்கிறார். அந்த பிந்தின பகுதியை திருப்தியாய் மாற்றுகிற ஒரு இயேசு இருக்கிறார். அந்த பிந்தின பகுதியை டேஸ்டியாய் மாற்றுகிற ஒரு இயேசு இருக்கிறார். இனிதான் உங்க வாழ்க்கையில நீங்க கண்டிராத நிறைய நன்மைகளை பார்க்க போறீங்க. எல்லாம் சம்பளம் வாங்கின முன்பகுதி மாதத்துல ரொம்ப செழிப்பா இருந்த மாதிரி இருக்கும். ஆனா அதனுடைய பின்பகுதி குறைச்சலோடு இருக்கும். இப்பெல்லாம் நீங்க அனுபவிச்சிருக்கீங்களா? இங்க பாருங்க, ஆண்டவர் சொல்றார், 6 கற்சாடிகளை நிரப்புங்க. உனக்கு தேவை ஒரு கற்சாடி நிரப்பப்பட்ட போதும்ல, அதனால நான் ஒரு கற்சாடியை மட்டும் அற்புதம் செஞ்சு திராட்சரசத்தை தாரன் ஆண்டவர் சொல்லல, இருக்கிற 6 கற்சாடிகளை கர்த்தர் நிரப்ப சொன்னார். அப்போ இனி அந்த மீதமுள்ள தேவைகள் சந்திக்கப்பட, அந்த பிந்திய பகுதி ஆசீர்வதிக்கப்பட, இது ஒரு காரியம் மட்டும் நடந்த போதும், இந்த ஒரு காரியத்துல மட்டும் மாற்றம் வந்தா போதும், இந்த ஒரு காரியத்துல மட்டும் அற்புதம் நடந்த போதும் நீங்க நினைக்கிறீங்க. ஆனா ஆண்டவர் அப்படி அல்ல. தேவைப்படுகிற எல்லாவற்றையும் கர்த்தர் தருவார். தேவைக்கு மிஞ்சியும் தருவார். எதிர்பார்த்ததையும் தருவார், எதிர்பார்க்காததையும் தருவார். நினைக்கிறதையும் தருவார், நினைக்காததையும் தருவார். இதுவரைக்கும் இது இப்படித்தான் இருந்தது, இது இவ்வளவு இருந்ததே பெருசுன்னு நீங்க முந்தின பகுதியில் அனுபவித்ததை காட்டிலும் பிந்தின பகுதியில இதுவரைக்கும் இப்படி நான் அனுபவிச்சது இல்லையே, இதுவரைக்கும் நான் இப்படி ஆசீர்வதிக்கப்பட்டதில்லையே அப்படிங்கிற அளவுக்கு கர்த்தர் உங்களை கிருபையா நடத்த போகிறார். நீங்க இதுவரைக்கும் நீங்க பார்த்த முன்பகுதியை விட இனி பார்க்க போகிற உங்களுடைய பின்பகுதி ஆசீர்வாதமா இருக்கும். அது வாழ்க்கையா இருக்கலாம், வேலையா இருக்கலாம், ஃபேமிலியா இருக்கலாம், பிசினஸா இருக்கலாம், படிப்பா இருக்கலாம், பர்சனல் காரியமா இருக்கலாம். எல்லாவற்றிலும் உங்களுடைய பின்பகுதியை கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறார். இயேசுவே, இந்த அற்புதத்தை செய்து இந்த பின்பகுதியில் ருசியை கொடுத்தவர், திருப்தியை கொடுத்தவர், ஆச்சரியப்பட வைத்தவர், உம்முடைய பிள்ளைகளை அப்படியே செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். For prayer contact Pastor J. Kumar, El Shaddai Ministries, 9500252586, Surandai.